இந்த ஏ ரெவல்யூஷன் ஒன்றும் புதுசா நடக்கிற விஷயம் கிடையாது. எல்லா வாட்டியும் ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடக்கும்போது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுமோ அதே சேம் பேட்டர்னை தான் இதுவும் ஃபாலோ பண்ணுது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா மிஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு, மேனுவல் ஒர்க் ரெடியூஸ் ஆச்சு, ஒர்க்கும் ஈஸியா மாறிச்சு, மனுஷங்களும் அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த இன்டர்நெட் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா பிசினஸ் எல்லாம் ஆன்லைனுக்கு மாறிச்சு, ஐடி செக்டார், சாஸ், இ காமர்ஸ் இது எல்லாமே பூம் ஆச்சு, மனுஷங்களும் அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏ ரெவல்யூஷன் வந்திருக்கு. பட் இதை பார்த்து மட்டும் நம்ம ஏன் நிறைய பேர் பயந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுக்கு மனுஷங்களே ரீப்ளேஸ் பண்ற எபிலிட்டிஸ் இதுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ இவ்ளோ ரெவல்யூஷன் வரதுக்கு காரணமே நம்மளோட இன்டெலிஜென்ஸ் தான். பட் இப்போ அந்த இன்டெலிஜென்ஸ்க்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வருதுன்னு சொல்லும்போது தான் எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய கண்டென்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறவங்கள ரெண்டு கேட்டகரி இருக்கிறத நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஐடில ஆல்ரெடி இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜாபும் இருக்கு. இந்த ஏஐல அவங்கள ப்ராப்பரா அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டு அவங்க கெரியரை செக்யூர் பண்ணிக்க ட்ரை பண்றவங்க. செகண்ட் கேட்டகரி நான் ஐடில இருந்து ஐடிக்கு டிரான்சிஷன் பண்ணணும், ஒரு நல்ல பேக்கேஜ்ல ஒரு ஐடி ரோல்ல பிளேஸ் ஆகணும்னு ட்ரை பண்றவங்க. பட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்கு, அதுதான் கிளாரிட்டி. கார்ப்பரேட்டோட ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்றதுக்கும் இந்த ஏஐ ரெவல்யூஷன்ல நீங்க அப்சல்யூட் ஆகாம இருக்கிறதுக்கும் யூ மஸ்ட் ஹேவ் கிளாரிட்டி ஆன் வாட் ஸ்கில்ஸ் டு ஃபோக்கஸ் அண்ட் ஆன் வாட் ஸ்கில்ஸ் யூ ஷுட் நாட். எதை பத்தி நம்ம கத்துக்கணும், எதுல நம்மள அப்ஸ்கில் பண்ணிக்கணும், எதுல இரலவென்ட் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை அப்படின்றது ப்ராப்பரா புரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நம்ம இந்த மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியும். சோ இந்த வீடியோல அந்த ப்ராப்ளமை பர்மனண்டா we are going to solve it. உங்களை இந்த ஏஐ ரெவல்யூஷன்ல ஒரு MVP மோஸ்ட் வேல்யூபிளான ப்ரொஃபஷனலா மாத்துறதுக்கு தேவையான ரோட் மேப்பை ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டியோட நீங்க கத்துக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீங்க கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். ரைட், செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அஜெண்டா அட் கிளான்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி திஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது கோடிங் இஸ் டெட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆக்சுவலி நாட் ஜெனரிக். ஜெனரிக்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. யாருக்கு இது அப்ளை ஆகும், யாருக்கு அப்ளை ஆகாது அப்படின்றத நீங்க வந்து ப்ரூஃப்ஸ் பேக்கடா ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, அது வந்து நம்ம ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்கார்பரேட் எக்ஸாக்ட்லி இட் வுட் ஒர்க். நீங்க ஜெனரிக்கா கோடிங் இஸ் டெட் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இதையே நம்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரோட் மேப்ல வந்து போனீங்க அப்படின்னா நாட் எவ்ரிபடி கேன் சக்சீட். ஹூ கேன் சக்சீட், ஹூ கான் சக்சீட், இது எல்லாமே டீப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன். செகண்ட் பாயிண்டா, ஓகே அப்படி கோடிங் இஸ் டெட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வாட் ஆர் த 5 skills that you need to target that AI can't replace அப்படின்ற அந்த பாயிண்ட்குள்ளேயும் நாங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு லர்ன். ஓகே, இது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு டேக் அவே பாயிண்ட்டையும் சொல்லி ஸ்டெஃபின் வந்து முடிக்க போறாரு. அந்த 5 skills இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே பயங்கரமாக ஒரு ப்ரூஃப்ஸோட நிறைய எக்ஸாம்பிள்ஸோட எடுத்துட்டு வந்து வி ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் டு யூ. ஸோ அதனால் இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பர் நாலேஜாக இருக்க போது, ப்ரூஃப்ஸ் பேக்டாக இருக்க போது. ஜஸ்ட் நம்ம ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 minute நான் வந்து இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போயிருவேன், அது வேறு, அது ஷார்ட்ஸில் போய்கிட்டு இருக்கு. பட் whenever we are coming up with this kind of ஒரு யூடியூப் வீடியோ, லாங் ஃபார்ம் வீடியோன்னு வரும்போது we will try to put our maximum knowledge with maximum research, எல்லா டேட்டாவும் எடுத்து ப்ரூஃப்ஸ் பேக்கடாக நம்ம வந்து செஷனுக்குள்ள வந்து வைக்கிறோம். ஓகே, ஸோ அதனால ஹூர் வாண்ட்ஸ் டு நோ திஸ் டீப்பர் நாலேஜ் இப்போ செஷனுக்குள்ள போயிட்டு என்ன இதனால வந்து எல்லாருமே இப்படி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, இது நம்ம வந்து இப்போ கெரியர் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணணும், கெரியர் லெவரேஜாக யூஸ் பண்ணணும்னா எப்படி பண்றது, யார் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல ஸ்டெஃபின் பேசி ஆரம்பிக்க போறாரு. வாங்க போகலாம். Hi everyone, welcome you all to this session. So let's start with this point. This is not generic. எது ஜெனரிக்ல, அதாவது கோடிங் இஸ் டெட் அப்படின்னு சொன்னால ஸோ எல்லாருக்குமே அது கிடையாது. ஏன் அது எல்லாருக்கும் கிடையாது இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்டை பாருங்கள். ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், பில்ட் அ பியூட்டிஃபுல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஃபார் மீ. ஒரு கோடிங் தெரியாது, டொமைன் நாலேஜ் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெமினை ஆல்ரெடி பவர்ஃபுல், எந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த சிம்பிளான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஸ்பான்சிவான வெப்சைட் தான். பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கல, ஜஸ்ட் 1 line ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணும், அண்ட் தென் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும், எதுவுமே நீங்கள் சொல்ல. ஜெமினை ஆல்ரெடி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி, டேட்டாபேஸ் எல்லாம் சூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் கொடுத்துருக்கு. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு ப்ராம்ப்ட் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டொமைன் நாலேஜ் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், கோடிங் தெரிஞ்ச ஒரு பர்சன் இந்த ப்ராம்ப்டை கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு கோலை மென்ஷன் பண்ணியிருக்காரு,
டெக் ஸ்டாக் என்னன்னு கொடுத்துருக்காரு, ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் வரணும், பேக் எண்ட்லுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும், அண்ட் தென் நீங்கள் டேட்டா பேஸில் எங்கள் மோகன் பி ஸோ என்ன டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்க முடிச்சுன்னா அவருக்கு கோர் நாலேஜ் இருக்குது, கோடிங் நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்லாம் வரும்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ப்ராம்ப்ட் இங்கே டீட்டெயிலில் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டுக்கான இந்த வெப்சைட் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே தீம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் லைக் ப்ரீவியஸாக கொடுத்த வெப்சைட்டும் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. பட் இங்கே டீட்டெயிலாக கொடுத்தனால இன்னும் பாருங்கள், இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் ப்ரொஃபஷனலாக இருக்குது. ஸோ இதை பார்த்தா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பர் இது பில்ட் பண்ணியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஸோ இங்கே என்ன வித்தியாசம்னா, அங்கேயே எனக்கு ஒரு அழகான ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு தேவையான வெப்சைட் எனக்கு கிடச்சிச்சில்ல அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் இங்கே இந்த டெவலப்பர்னால கோர் அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால அவருக்கு ஈஸியாக இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் வேறு ஏதாவது டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரியாக்டை வச்சு இந்த ஃப்ரண்ட் எண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு வேறு ஏதாவது ஸ்டாக் யூஸ் பண்ணணும்னா பண்ண முடியும். அண்ட் தென் டேட்டா பேஸ் வந்து எனக்கு வேறு மாதிரி பண்ணணும்னு சொன்னால் பண்ண முடியும். ஸோ எந்த விஷயம் வேணாலும் அவங்களுக்கு இங்கே கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த டொமைன் நாலேஜ் இருக்குது. ஸோ இங்கே பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பேக் தான் இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கும் இந்த ப்ராம்ப்ட்டுக்கும் நீ வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு வரலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பீப்புள் ஆர் 2 types. ஃப்ரெஷர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லும் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் ஐடியில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரெஷரோட கோல் என்னவாக இருக்கும்? தே ஷுட் ஸ்டார்ட் அ கெரியரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேர் திங்கிங் ஷுட் பி திங்க் ஃப்ரம் தி இன்டர்வியூஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஒரு இன்டர்வியூ என்ன கேட்பாங்க? ஒரு இன்டர்வியூக்கு ஃப்ரெஷர் போகிறாரு, டைரெக்டாக ஜெமினியை கொடுத்து இல்லை கிளாட் கோவோக்கை கொடுத்து எனக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க? இல்லை. அந்த இடத்துல கோடிங்கை பற்றி கோர்லேருந்து பேசிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டிஎஸ்எஸ் கொடுப்பாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கோடிங் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் இன்டர்வியூவை கிளியர் பண்ண முடியும். ஸோ கெரியர் பில்ட் பண்ணுறது அடுத்து, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த ஜாபை வாங்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கோடிங் தேவை. இன்கேஸ் ஆஃப் நான் ஐடி, இவங்க வந்து கெரியரை ட்ரான்ஸ்லேஷன் பண்ண பாருங்க. ஸோ நான் ஐடியில் இருப்பாங்க, அங்கேருந்து ஐடிக்குள்ளே வரணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, திங்க் ஃப்ரம் தி இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ். இவங்களுமே டொமைன் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த டொமைன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அங்கேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு கோடிங்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும், டிஎஸ்எஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியது வரும். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக கோடிங் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இவங்களோட கோல் கெரியர் க்ரோத். இவங்களுக்கு ஆல்ரெடி கோடிங் தெரியும், நல்ல ஒரு ரோல்ல இருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு க்ரோ ஆகணும். அதுதான் இவங்களோட கோலாக இருக்கும். பட் இவங்களோட திங்கிங் எப்படி இருக்கணும்? திங்க் ஃப்ரம் தி கெரியர் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவங்க கெரியரை தக்க வச்சுக்கிறதுக்கு இப்போ ஏஐலாம் அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்க கம்பெனிலேயே ஏஐ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, ஏஜென்ட்டுக்கு ஏஎஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டீமுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லைனா அந்த டீமுக்கு நான் மூவ் பண்ணணும், இப்போ இருக்கிற பொசிஷனோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு அந்த தாட் ப்ராசஸ் தான் இந்த ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நல்ல கோடிங் நாலேஜ் இருக்கும், கோரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அப் ஸ்கில் பண்ண பார்ப்பாங்க. ஸோ தே ஷுட் திங்க் ஃப்ரம் தி கெரியர் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஷர்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டீ ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீயில் இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் தான் கோர். அதாவது பேசிக்லேருந்து கோடிங்லேருந்து. இப்போ நீங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிக் பைத்தான் படிச்சிருக்கணும். ஸோ இந்த பேசிக் தான் என்னன்னா கோர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் டாப் ஆஃப் இட் தான் என்ன இருக்குதுன்னா ஏஜென்டிக் ஏஐ. ஸோ அதுக்கப்புறமா தான் ஏஐ யூஸ் பண்ணி நான் வெப்சைட் பில்ட் பண்ண போகிறேன், ஏஐ யூஸ் பண்ணி நான் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆக போகிறேன், இல்லை ஏஐ டெவலப்பர் ஆக போகிறேன். ஸோ அதெல்லாமே கோர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆன் த டாப் ஆஃப் இட் தான் இந்த ஏஜென்டிக் ஏஐ இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ஃபோக்கஸ் கோரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கோர் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏஜென்டிக் ஏஐக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஃபோக்கஸ் should be core. இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் பர்டிகுலர்லி நான் ஐடி, இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? இவங்க எந்த டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ண ட்ரை பண்ணணும்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா. ஸோ இப்போ ஜாவா வந்து சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் போகுது, க்ரோத்தும் இருக்காது, பெருசாக இன்னும் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கல, பட் சேச்சுரேட்டடாக அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென்
PHP, .NET. ஸோ இதெல்லாமே ஸ்டாக்னண்ட்டாக இருந்து இப்போ டிக்ளைன் ஆகிற பொசிஷனுக்கு வந்துச்சு. ஸோ நிறைய கம்பெனி இப்போ இந்த PHP, .NETலாம் யூஸ் பண்ணி எந்த ப்ராடக்ட்டும் பில்ட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து டிக்ளைன் ஆகிற டெக்னாலஜி. ஸோ இதையும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா க்ரோ ஆகிற டெக்னாலஜிஸ். ஸோ இதெல்லாம் க்ரோ ஆகுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஸோ AI இன்ஜினியர்ஸ், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் தான் இப்போ க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா இந்த மாதிரி க்ரோ ஆகிற டெக்னாலஜிஸ்லாம் இந்த நான்-IT டு IT ட்ரான்ஸ்லேஷன் ஆகிற அந்த பீப்புளுக்கு வந்து ஃபோக்கஸாக இருக்கு. ஸோ இப்போ IT ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்ரெடி இவங்க வந்து கோரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இந்த வெர்டிகல் லைன் அப்படின்ற இந்த ஃபவுண்டேஷனில் அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போது இவங்க கம்பெனிக்குள்ளேயே ஒரு IJP இருக்குது, இல்லை ஒரு AI இன்ஜினியராக அவங்க பொசிஷனை அப்ஸ்கில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும், ஆல்ரெடி கோர் நல்லா தெரிஞ்சனால ஆன் தி டாப் ஆஃப் இட் இருக்கிற ஏஜென்ட்டுக்கே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் என்னென்னா IT ப்ரொஃபஷனலான ஃபோக்கஸ் ஏஜென்ட்டுக்கு AI. ஸோ அவங்க கம்பெனியை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏஜென்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த AI ஏஜென்ட் பில்ட் பண்ணுற டீம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய கம்பெனியில் ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். கோடிங் தெரியாத ஒருத்தர் ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கும் கோடிங் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்களே. அவர் எப்படி ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்தாரு, அதுக்கு பேர் தான் ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ அந்த மாதிரி சில ஸ்கில்ஸை வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ஸ்கில்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்றது நெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கில் விச் ஏஐ கான்ட் ரீப்ளேஸ் இஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் பிக்சரை பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி மியூசிக் பேண்ட்லலாம் ஒருத்தர் முன்னாடி கையாட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு சும்மா ஆட்டில் அவர் ஆட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே மியூசிஷியன்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த கையாட்டுறவர் வந்து தப்பான நோட்ஸ், தப்பான விஷயத்தில் அவர் தப்பான டைரக்ஷன்ஸில் அவர் ஆட்டிட்டார்னா, கரெக்டாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணலன்னா அந்த மியூசிக் வாசிக்கிறவங்களும் தப்பாக வாசிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர். அதாவது நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்களே, கோர்லாம் தெரிஞ்சு கோடிங்லாம் தெரிஞ்சு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் தான் அந்த ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற பர்சன். அந்த மியூசிக் வாசிக்கிறாங்களே, அதுதான் இப்போ இருக்க அந்த AI டூல்ஸ். ஸோ நீங்கள் கரெக்டாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணால் AI டூல்ஸும் கரெக்டான அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ ஃபியூச்சர் டெவலப்பர்ஸ் ஓன் ரைட் கோட், தே வில் கோஆர்டினேட் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் கரெக்டாக இந்த டூல்ஸை கோஆர்டினேட் பண்ண தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணணும்னா உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ கோடிங் தெரிஞ்சால் தான் ஆர்கெஸ்ட்ரேஷன் கரெக்டாக வரும். ஸோ திஸ் ஸ்கில் கேன் பி ரீப்ளேஸ் பை AI. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கில் இஸ் ப்ராப்ளம் ஃப்ரேமிங். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பில்ட் அ ஃபிட்னஸ் ஆப், கிவ் மீ இது கோட் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இங்கே இந்த ChatGPT என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப்புக்கான எல்லா வித லைக் டெக்ஸ்ட் ஸ்டாக்காக இருக்கட்டும், கோடாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு. பட் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, I want to build a fitness app to help busy professionals work out 15 minutes per day at home. இங்கே ஒரு ப்ராப்ளமே நான் கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபிட்னஸ் ஆப் எனக்கு கொடுன்னு நான் கேட்கல, ஒரு ப்ராப்ளமை கொடுத்து ஒரு ப்ராப்ளமை ஃப்ரேம் பண்ணி இங்கே வந்து நான் அந்த ப்ராம்ப்டை கொடுத்துருக்கேன். இப்போது கோர் ஐடியா ஆஃப் த ஆப் எனக்கு தனியாக வந்திருக்கு, கீ வேல்யூ ப்ரொபோசிஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பாசிபிள் நேம்ஸ் கொடுத்துருக்கு, கோர் ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும், ஸோ இந்த ஆப் எப்படி இருக்கணும், ஸோ டெய்லி ரிமைண்டர்ஸ், ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஆப் ஃப்ளோ இருக்குது, சைன் அப், சூஸ் கோல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரீவியஸில் போட்டு அந்த ப்ராம்ப்டில் வந்திருக்காது. ஏன்னா தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் ப்ராம்ப்டிங் அண்ட் தென் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃப்ரேம் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கும் இது தான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் AI வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போய் எனக்கு வயிறு வலின்னு சொல்கிறீங்க, டாக்டர் பெயின் கில்லர் கொடுத்துட்டு நீங்கள் குடிங்க அப்படின்னு சரியாயிரும் கொடுத்துட்றாங்க. திருப்பி அந்த வயிறு வலி வரப்போகுது. ஸோ திருப்பியும் போய் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் ஒரு பெயின் கில்லர் கொடுத்துட்றாங்க, நீங்கள் சாப்பிட்டு வந்துடுறீங்க, திருப்பியும் வயிறு வலி சரியாயிரும். பட் அந்த வயிறு வலி வந்து க்யூர் ஆகுமா? இல்லை, வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வயிறு வலி எதுக்கு வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த ப்ராப்ளமை கரெக்டாக அந்த டாக்டர் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ இந்த வயிறு வலியை நீங்கள் நேற்று என்ன சாப்பிட்டீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கா, இல்லை உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கேஷன் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு சரியாக ஆயிருக்கும். ஸோ இதே தான் இங்கேயும், நீங்கள் உங்கள் ப்ராப்ளமை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி இந்த AI டூல்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த AI டூல்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான அவுட்புட்ஸை கொடுக்கும். ஸோ த ப்ராப்ளம் யூ டிஃபைன் டிசைட்ஸ் தி சொல்யூஷன் யூ கெட். நீங்கள் கரெக்டாக ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணிங்கன்னா கரெக்டான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளம் ஃப்ரேமிங். இதுவும் AI கிட்ட இருக்க வேண்டிய விஷயம் இல்லை,
உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் சிஸ்டம் திங்கிங். ஸோ இது அடிக்கடி ஏகோ ஜான் சொல்கிற விஷயம். சிஸ்டமாக திங்க் பண்ணும் அப்படின்ற விஷயம் ஏகோ ஜான் சொல்லுவார். ஸோ நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிஸ்டம் திங்கிங்னா என்ன, இதுக்கான எக்ஸாம்பிளை பார்த்தாலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஃபுல் ஸ்டாக் ஃபுட் டெலிவரி ஆப், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்டையராக கோடு தான். ஸோ டெலிவரி ஸ்விக்கி மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் வந்து 10,000+ லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 10,000 லைன்ஸ் ஆஃப் கோடும் சேர்ந்தது தான் அந்த ஒரு ஆப். இங்கே இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடிங் தான். உங்களுக்கு ஒரு கோடிங் தெரியலனா இதை பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் செட் கோடிங்காக இருக்கும். பட் சிஸ்டமாக திங்க் பண்ணுறவங்களுக்கு தான் எது ஃப்ரண்ட் அண்ட், எது பேக் அண்ட், எது டேட்டா பேஸ், எது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது தெளிவாக புரியும். ஸோ இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஃபுட் டெலிவரி ஆப் தான். இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஆப்பில் ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகும். அங்கேருந்து ஆர்டர் எடுத்து கிச்சனுக்கு போகும். கிச்சனில் குக் பண்ணதுக்கப்புறமா அதை பேக் பண்ணுவாங்க ரெஸ்டாரண்ட்டில். அதை பேக் பண்ணி திருப்பி டெலிவரி பார்ட்னர்ஸ் கொடுப்பாங்க. டெலிவரி பார்ட்னர்ஸ் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த இடையில ஏதாச்சும் ஒரு விஷயம் மிஸ் ஆனாலும் இந்த கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இந்த டெலிவரி பார்ட்னர் இல்லை, அவர் வந்து உங்கள் ஆர்டரை டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ என்ன ஆகும், ஃபுட் உங்களை ரீச் ஆகுமா, ஆகாது. இல்லை கிச்சனில் குக் பண்ணல, ஃபுட் உங்களுக்கு ரீச் ஆகுமா, ஆகாது. ஸோ சிஸ்டமாக திங்க் பண்ண கற்றுக்கணும். ஸோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துலேருந்து என் பண்ணணும். சார் ரேண்டமாக எனக்கு ஒரு ஆப் பில்ட் பண்ணு நீங்கள் லைக் சாட்ஜிபிட்டியோ ஜெமினிட்டியோ இல்லை கோவர்கிட்டயோ கிளாடுக்கு நீங்கள் கேட்டால் உங்களுக்கான ரேண்டமாக ஆப் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துரும். பட் எந்த ஃப்ளோவில் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்துல சிஸ்டமாக உங்களுக்கு திங்க் பண்ண முடியலனா, கரெக்டான ஃப்ளோ உங்களுக்கு தெரியலனா, நீங்கள் வந்து ஏ யூஸ் பண்ணி கோட் பண்ண முடியாது. இந்த ஏ யூஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணுற ஆப்பும் சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா யூ டசன்ட் நோ சிஸ்டம் திங்கிங். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் திங்கிங்கும் ஏ கான் ரீப்ளேஸ். ஸோ ஏ பில்ட்ஸ் பார்ட்ஸ், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு எவ்ரி திங் கனெக்ட்ஸ். ஸோ ஏ வந்து பார்ட்ஸை பில்ட் பண்ணி கொடுத்துரும், என்டையர் ஆப்பை பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் எந்த இடத்துல எது கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ இந்த ஏபி எங்கே இருந்திருக்கு, ஏபி எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ எந்த இடத்துல வந்து கஸ்டமர் பேமெண்ட் பண்ணுவாங்க, பேமெண்ட் கேட்வே எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு திங்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கொடுக்க முடியும். ஸோ கோடிங்கே தெரியாமல் நான் வந்து ஒரு ஆப் பில்ட் பண்ணேன்னு நீங்கள் நினைக்கலாம், பில்டும் பண்ணலாம், ஆனால் அது சஸ்டெயின் ஆகாது. ஆனால் கோடிங் கரெக்டாக தெரிஞ்சு இந்த சிஸ்டம் ஃப்ளோலாம் கரெக்டாக தெரிஞ்சு சிஸ்டமாக திங்க் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த ஏஐ ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். திஸ் இஸ் தி அதர் ஸ்கில் யூ மஸ்ட் லேர்ன். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்கில் இஸ் வெரிஃபிகேஷன் ஸ்கில். இது வந்து ஒரு டீபக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் ஆஃப் கோட்ஸை பாருங்கள். இது வந்து எனக்கு சாட்ஜிபிட்டி தந்த ஒரு கோடு. ஸோ இது வந்து ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இங்கே இருக்குது. ஸோ இந்த கோடை ரன் பண்ணால் எனக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதில் எந்தவித பக்ஸும் காமிக்காது, லாஜிக்கும் கரெக்டாக தான் இருக்குது, எந்தவித எரரும் எனக்கு இங்கே காமிக்காது. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது அவுட்புட் கொடுத்தாலும் அந்த அவுட்புட் கரெக்டாக இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவரேஜை ஃபைண்ட் பண்ணணும். இந்த லிஸ்ட்டில் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கவுண்ட் பண்ணி இதை டோட்டலை வந்து இங்கே டிவைட் பண்ணி எனக்கான ஆன்சர் வரும். இங்கே இந்த கோடை ரன் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் அது கரெக்டான ஆன்சராக இருக்காது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டெக்ஸ் ஆட் பண்ணுது. ஸோ இங்கே 0, 1, 2, 3, 4 அப்படின்ற இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இது வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் வந்து இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொசிஷனை ஆட் பண்ணி எனக்கு இங்கே ரிசல்ட் கொடுக்கும். அது எனக்கு தேவையான ரிசல்ட்டா? இல்லை. இப்போ எனக்கு தேவையான ரிசல்ட்னா என்ன, இந்த 10, 20, 30, 40 ஆட் பண்ணி அதுக்கப்புறமா டிவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரன் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு டீபக் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஐக்கு பதிலாக எனக்கு இந்த இடத்துல என்ன போடணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சிருந்தால் இந்த டீபக்கிங் ஸ்கில், இந்த வெரிஃபிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருந்திருந்தால் இந்த மாதிரி கோடிங்கை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் கோட் தான். உங்கள் ஏ டூல்ஸ் கொடுக்க கோட்ஸ் வந்து பெரிய பெரிய கோட்ஸ். நான் சொன்ன மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குல்ல, டெலிவரி ஆப்ஸ், இதில் வந்து கிட்டத்தட்ட 10,000 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். ஸோ டீபக் பண்ண தெரிஞ்சால் தான் எந்த இடத்துல எரர் இருக்குது, எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் இது ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இஃப் யூ ட்ரஸ்ட் ஏ பிளைண்ட்லி யூ இன்ஹெரிட் இட்ஸ் மிஸ்டேக். ஸோ ஏஐ பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி அது கொடுக்குற கோட் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பண்ணுற மிஸ்டேக்கையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அதையுமே நீங்கள் வந்து உள்கொள்கிறீங்க. ஸோ இதை தான் வெரிஃபிகேஷன் ஸ்கில். ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் இந்த மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி அதை டீபக் பண்ணி ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில். கண்டிப்பாக டீபக்கிங் பண்ண தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி எந்த விஷயத்தை நீங்கள் பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, கோடிங் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். வெரிஃபிகேஷன் ஸ்கில் ஆர் டீபக்கிங் ஸ்கில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு உங்களுக்கு கோடிங் தெரியும். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்கில் இஸ் டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் கூகுள் மேப்பிட்ட ஒரு டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் ரூட் கேட்டிங்கன்னா
அதால் உங்களுக்கு 10 ரூட் கூடி கொடுக்க முடியும். பட் எந்த ரூட் ஈஸியாக இருக்கும், எந்த ரூட்டில் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும், எந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏஐ கேன் ஜென்ரேட் 10 சொல்யூஷன்ஸ். ஸோ ஏஐ வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி 10 சொல்யூஷன் ஒரே ப்ராப்ளம் கொடுக்கும். ஆனால் எது கரெக்டானது, பட் சூஸிங் த ரைட் ஒன் இஸ் யோர் ஸ்கில். எது கரெக்டானதுன்னு சூஸ் பண்ணுறது உங்கள் ஸ்கில். ஸோ உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டேஸ்ட் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் கரெக்டான சொல்யூஷனை உங்களால் சூஸ் பண்ண முடியும். இப்போ யார் வேணாலும் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். பட் ரைட் பர்சன் கேன் பில்ட் தி ரைட் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் உருவாக்கணும்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பேசிக்கான கோடிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி 5 skills that AI can't replace. So this is the final takeaway point. Tools are getting smarter every day. ஒவ்வொரு நாளும் டூல்ஸ் வந்து ஸ்மார்ட் ஆகிட்டே தான் வருது. ஸோ ஏற்கனவே இந்த நிறைய பிரச்சனைகளை கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஸ்மார்ட்டான டூல்ஸை வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் ஏஐ டூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ டூல்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்மார்ட்டர் எவ்ரிடே. பட் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆர்கெஸ்ட்ரேஷன், ப்ராப்ளம் ஃப்ரேமிங், சிஸ்டம் திங்கிங், வெரிஃபிகேஷன் ஸ்கில்ஸ், டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யூ பிகம் ஷார்ப்பர். ஸோ ஏஐஸ் ஆர் ஸ்மார்ட்டர் டே பை டே, யூ பிகம் ஷார்ப்பர் டே பை டே யூஸிங் தீஸ் ஸ்கில்ஸ். ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் கோரை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுக்கப்புறமா ஆன் டாப் ஆஃப் இட் இருக்கிற ஏஜென்ட் கேயை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இங்கே மேனுவல் கோடிங் இஸ் டெட், பட் knowing coding is important. So with this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan. இப்போ உங்களுக்கு தெளிவாக ஸ்டெஃபின் வந்து புரிய வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எப்பயுமே அந்த டி வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் எப்பயுமே இருக்கட்டும். யாராச்சும் கோர் இல்லை அப்படின்னா அந்த கோரில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு மேலே ஏஜென்ட்டுக்கு கேஇ. ஆல்ரெடி 15+ எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க, 20+ மேனேஜர் லெவல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி கோர் இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ். ஜஸ்ட் யூ நீட் டு ஆட் மேலே ஏஜென்ட்டுக்கு கே லேயர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் அந்த 5 skillsன்றது நல்ல மைண்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபஷனல் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னாலும், யாருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற இருந்தாலும் இந்த 5 skills ஆர்கெஸ்ட்ரேஷன், ப்ராப்ளம் ஃப்ரேமிங், சிஸ்டம் திங்கிங், வெரிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ஜெனரிக் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து we have understood with practical data, right? செகண்ட், 5 skills என்னன்றதை பார்த்தோம். தேர்ட், வாட் இஸ் த டேக் யூர் பாயிண்ட்? லாஸ்ட் ஸ்லைட்ல ஸ்டெஃபின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ எந்த செஷன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எங்களுடைய கோல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அவர் லாங்குவேஜ் வில் பி தேர். இன்னைக்கு ஸ்டெஃபின் பேசுகிறாரு, நாளைக்கு யார் வேணால் வந்து பேசலாம். அப்படிலாம் நம்ம டீம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது அவர் ஃபோக்கஸ் இஸ் இட் ஷுட் நாட் பி லைக் கைண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக போயிட்டோம்னா யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த டேர்ம் தட் வி ஆர் யூசிங். அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாலும் 2-3 தடவை திருப்பி சொல்கிறது. நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற மாதிரியே உண்மையாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த செஷனுக்கும் ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ், எப்படி இருந்துச்சுன்றதை போடுங்க. அண்ட் இந்த செஷன்ல இருந்து இன்னொரு பேட்டர்ன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அன்லாக். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்றது போடுங்க. செகண்ட், உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தனால போடலாம். அண்ட் தேர்டு, ஆல்ரெடி ஒர்க்கிங் கார்பரேட்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு ஃபீட்பேக் சொல்ல முடியும், அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்க பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன், நம்ம டீம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. we will definitely respond to that. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆன ஒரு ட்ரைபை, ஒரு சூப்பரான ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு ட்ரைபை வந்து நம்ம வந்து பிளானிங் டு பில்ட் ஹியர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை நம்ம வந்து கண்டிப்பாக மாற முடியும், வளர முடியும். ஸோ அதனால அதுக்குண்டான ஒரு சேனலாக லெட் அவர் சேனல் பி தேர். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, வாட் இஸ் யூர் டேக் யூர் பாயிண்ட்ஸ், அண்ட் தென் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ட்ராப் இட் ஹியர். அண்ட் நான் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கம்யூனிட்டியாகவே வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ நம்ம அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி படிக்கலாம். என்ன கற்றுக்கிட்டீங்கன்றதை மட்டும் மறக்காமல் கீழே கமெண்ட் செஷனில் போட்டுட்டு போகிறேங்க. அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். பாய்.